தோட்டத்திலேருந்து கொண்டு வந்த சுண்டைக்காயில் வந்து வத்தல் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நான் வத்தல் செஞ்சதே இல்லை, எந்த வத்தலுமே செஞ்சதில்லை. அதாவது மோர் வத்தல் இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்கள்ல, நம்ம செஞ்சதே இல்லை, கடையில் தான் வாங்கியிருக்கேன். சரி நம்மளும் தான் செஞ்சு பார்ப்போமே, என்ன வராமையாக போயிடப்போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நல்லா மோர், அதாவது கட்டியான தயிர் வாங்கி அது லைட்டாக தண்ணி விட்டுக்கிட்டேன், ரொம்ப தண்ணி விடல. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புமே கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ கடையில் வாங்குறதா இருந்தால் உப்பு நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக அதில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அப்புறம் காய போட்டு திரும்ப 2ஆவது நாள் ஊற வச்சு எடுத்து இப்போ காய வைக்கிறேன். ஏன்னா 2 நாள் அது ஊற வைக்கணும். தேங்காய் வந்து லாஸ்ட் டைம் நான் எடுக்கும்போது வந்து நான் வீடியோவில் காமிச்சேன், தேங்காய் வந்து இந்த சரட்டையிலேருந்து எடுக்கிறது. ஆனால் இந்த டைம் ஃபுல்லாமே நான் எடுத்துட்டேன், ஆனால் அவங்கள்ட்ட காமிக்கலை. எல்லாமே எடுத்து காய வச்சுட்டேன். அதில் உள்ள சரட்டையை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ எடைக்கு போடுறதுக்கு தான் வச்சுருக்கேன். அதை எடைக்கு போட்டு அதில் வந்து காசை தான் காமிச்சேன். ஒரு சின்ன இதுனால நம்மளோட உழைப்பு தானே ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் 420 ரூபா கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். கல்யாணம் யாருக்கு அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் கூட படித்த கிளாஸ்மேட்டு, அவங்களுக்கு தான் கல்யாணம். போயிட்டு அவங்களெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட போயிட்டோம். வந்த உடனே யோசித்தேன், ஐயோ ஸ்நாக்ஸ் செய்யணுமே அப்படின்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. சரி குயிக்காக செய்கிறது என்னது அப்படின்னு யோசித்தேன். இது சூப்பராக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம், ஹெல்த்தும் கூட டேஸ்ட்டும் கூட. இது வந்து லட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வறுத்த நிலக்கடலை இருக்குல்ல, அது 1 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா மிக்சியில் சேர்த்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க. நம்மளுக்கு அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஹெல்த்து. இது வந்து ரொம்ப நேரம் நம்ம எடுக்கணும், அதுக்கு பாகுப்பதம் பார்க்கணும் லட்டு செய்கிறதுக்கு, அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறது வந்து நம்ம அன்ஹெல்த்தி லட்டு தான் செஞ்சு சாப்பிடுவோம். இது நல்ல ஹெல்த்தான லட்டு, குயிக்காகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, மறுபடியும் கேட்பாங்க. இன்றைக்கி 40வது வருஷம் திருமண நாள் கொண்டாடுற ஜெயபாண்டியன், அமுதாமா உங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. நீங்கள் இன்னும் ஒற்றுமையாக பல்லாண்டு சேர்ந்து வாழணும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.